ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமக்கல் சாரதா சமையல். இன்றைக்கி மசாலா பிரெட் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 250 கிராம் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் சமையல் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். திக்காக கலந்துக்குங்க. தண்ணியாட்டம் கலந்தால் எண்ணெய் குடிச்சிரும். நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம ப்ரெட்டை நம்ம முக்கோணமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி முக்கோணமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினதையும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வணக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் சாட் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் போடலை. இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வெங்காயத்தை வணக்கலாம். வணக்கிட்டு 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. கொஞ்சம் கலந்து விட்டால் தான் நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி கிளறிடலாம். கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலா அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாதி எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்ச கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதையும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த பஜ்ஜி நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ள இந்த மசாலாவோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீ கடையில் வாங்கி சாப்பிடணுங்கிறதில்ல, நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த பிரெட் பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாமக்கல் சாரதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.